தெரியாதுங்க. நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரு புகழ் பெற்ற அழகு திருமண் நாடு. நாட்டின் பெயர் என்ன? ரெட்டியூர். ரெட்டியூர். ரெட்டியூர் என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. ஆண்களாக பிறந்த அப்பன்மார்கள், பெண்களாக பிறந்த பெரியோர் பெரியோர் யாவற்றவர்களும் கடலை போல வந்து காட்சி தருகிறார்களே. காரணம் ஏன்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ரேணுகா தேவியாகிய மாரியம்மனின் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி ஊர் பொதுமக்கள் தலைமையில் நாடகம் அரங்கேற்றோம். ஸ்ரீ சக்தி மாரியம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு இந்த தினத்திலே நாடகத்தை அரங்கேற்ற இருக்கிறார். என்று வைத்தொரு நாடகம் நாடெங்கும் புகழ் பெற்ற நற்குண சேகரி நல்லத்தங்கா சரித்திரம் என்ற நாடகத்தை நிலைநாட்டியுள்ளோம். இந்நாடகத்தில் வருகிறந்தனே என்னுடைய பெயர் என்ன ஒவ்வொன்றாக அறிவிக்கிறேன். செவி கொடுத்து கேட்க வேண்டும். என்னது? என்ன பண்ணு சாமி? அவளையும் ஓக்கு சாமி. பின்னாடி குடியை கெடுத்து விடுங்களா இருக்கிறானுங்க சாமி. டபுள் லோகம் அதலை எதுல 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 நீங்களா அதுல நீங்களா நாட்டின் பெயர் இல்ல அப்படியே உட்காரு. நீ சொல்ற மாதிரி இப்படி விசர்னா எல்லாத்தையும் விசிறிட்டு வரும். நம்மளுக்கு அப்படி போகாது. சரியா? பட்டுபடியாகிய மன்னராக வழங்கும் மன்னன் மாமன்னன் நல்ல தம்பி என்று சொல்லக்கூடிய நல்ல மகாராஜர் இல்ல கார்த்தி அங்க வண்டி எடுத்துக்கிட்ட வாங்க சாமியே. அப்படி நாங்கள் நல்ல அண்ணனாக இருந்தாலும் நல்ல தம்பி என்று சொல்லக்கூடிய நல்ல அண்ணனாக இருந்தாலும் உங்களை பெற்று எடுத்தார்களே உங்கள் தாய் தந்தைகள் ஏனப்பா யாரு சாமி? உங்க அம்மா. ஏண்டா கேக்குற? யாரு சாமி? உங்க அம்மா. ஏண்டா கேக்குற? எல்லா பக்கமா கட்டிட்டாங்களே.
மாரியாயி ஆத்தா மாரியாயி கோயில் நகரே டூரிகிட்டு போயிட்டே. என் தாய் தந்தையா யாரு செல்வா எந்த பக்கமும் ஆட முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நண்பா என்னை 10 மாதம் நம்பினால் அங்கத்தை சுமந்து இந்த அவனியிலே பெற்றெடுத்தார்களே. எடுத்தார்களே. என் தாயோ இந்திராணி. தாயோ இந்திராணி. தாயொன்று இருந்தால் தந்தையொன்று வேண்டும் அல்லவா நண்பா? என் தாய் இந்திராணி அம்மையாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்தார்களே. ஆமா, எமது தந்தை அவர் எப்பேற்பட்டவர்? எக்குலத்து மன்னன். நண்பா சுவாமி, என் தந்தையின் பெருமையை கூறுகிறேன், செவி கொடுத்து கேட்கிறேன் சுவாமி.
தூங்குறது முடிவு பண்ணி விட்டேன். அப்புறம் என்ன வலிக்க வச்சுக்கிட்டு உங்களை இடுப்பு வலிக்குதுன்னு படுத்திட்டு இருக்கோம். என் வலிக்க நண்பா என் தந்தையா என் பேர் விட்டவன் என் குலத்து மன்னன் என் தந்தையார் பேர் ராமலிங்க செட்டியார். தந்தையோ ராமலிங்க செட்டியார், தாயோ இந்திராணி. அப்படி இருவருக்கும் நீங்க மொண்டியா பிறந்தீங்களா? ஆளும் தூணாட்டம் தான் இருக்குது, ஆளும் அரை மணமரத்துல இருக்குது. அப்படி நீங்க கூட ஏதாவது பிறந்துச்சா? பிறந்துச்சு. என்னது? குட்டி கூட மரமா விளக்கு மாறலாம். நீதான் கேட்ட கூட பிறந்துச்சு. உடன் பிறப்பு உடன் பிறப்பு நண்பா என் உடன் பிறப்பு நாங்கள் யார் யாரு? முன்னதான் மழை வந்து போட்டு நிக்கிறது. முன்னதான் கூத்து வந்து மழை நின்றதா நல்ல வேலை கரண்ட் வந்து கூத்து வரும். நீங்க இது கீழே விழுந்து மண்டைக்கு காலையில நான் லோடு கட்டணும், இல்லைன்னா லோடு வேற என் பொண்டாட்டிக்கிட்ட போயிருக்கும். சத்தியமா எழுப்பு கூட மாட்டேன், கீழே போட்டு கொடுத்து சத்தியமா நான் உடன் பிறந்த என் அருமை தங்கை அழகுள்ள தங்கையா என் தங்கையோ நல்ல தங்கா. தங்கையோ நல்ல தங்கா. அப்படி நல்ல அண்ணனும் நல்ல தங்கையும் இருந்திருந்தாலும் நீங்கள் ஆண்டு வரக்கூடிய உங்கள் நாடு என்னுடைய நாடு எதுங்க? நான் ஆலக்குடி சாம்ராஜ்யம்.
வெட்டுறீங்களா இல்லையா? வெட்டுறீங்களா? இஞ்சி வெங்காயம் எல்லாம் எடுத்துட்டு இருந்தா உளிச்சுக்கிட்டே பார்த்துக்கலாமா? படித்து தூக்கிட்டு அப்புறம் எப்படி கடை கிடைச்சுப்பா? அப்படி தாங்கள் ஆண்டு வரக்கூடிய இதே சிறப்புங்க. நகரத்து ஒப்பாகிய இந்த பூமி நாடு இந்த பையன் சொல்றான்னு அப்படி போய் எடுத்து வந்துடாதீங்க, அள்ளிட்டு போயிருவேன். சரியா? என்னுடைய நாடு தென்மதுரையிலே இருக்கக்கூடிய அத்திமாபுரம். ஓ, தென் மதுரையிலே இருக்கக்கூடிய அத்திமாபுரம் ஆகட்டுங்க. அப்படி அத்திமாபுரமா இருந்தாலும் சரி, உங்களுக்கும் திருமணம் நடந்ததா? நண்பா, உனக்கு எவனா பொண்ணு கொடுத்தாங்களா? அத்திமாபுரத்தை ஆளக்கூடிய மன்னன் இந்த நல்லண்ணனாக இருந்தாலும் இந்த நல்லண்ணன் உடன் பிறந்த தங்கையோ நல்ல தங்கா. அப்படி நல்ல தங்காலே என் உடன் பிறந்திருந்தாலும் என் தாய் தந்தை சிறு வயதிலே என்ன ஆனாலும் தெரியுமா? சிறிய பருவத்திலே இருக்கும் பொழுது என் தாய் தந்தையும் செத்து சிவன்பதி சேர்ந்து விட்டாரே நண்பா. என் தாய் தந்தை இருவர்களும் ஆண்டு வடிந்து விட்டார், மண்ணுலகை சேர்ந்து விட்டார், செத்து சிவன்பதி அடைந்து விட்டார். அப்படி அடைந்த நாள் முதலாக என் தங்கைக்கோ 5 வயது, என் தங்கையாகப்பட்ட நல்லத்தங்காலுக்கு 5 வயது. 5 வயதிலே நண்பா என் தங்கைக்கு என்ன வயதிலே திருமணத்தை செய்து தெரியுமா நண்பா?
அச்சாம எல்லாம் டீ மென்னு குடிங்க. எப்படி மெண்டு குடிக்கிறதா? டேய், ஓய், நீ சொல்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. என்னதுங்க? அப்படிலாம் கூத்து பார்க்கறதா 25 வருஷத்துக்கு முன்ன ஏதோ ஒரு சாக்கு ஆமா இல்லன்னா ஏதோ ஒண்ணு எடுத்து வந்து போட்டு உட்காருவாங்க. ஆமா. இப்ப என்ன பண்றாங்க? ஒரு பாய் தலைவாணி. ஆமா பாரு, அந்த அம்மா தலைவாணி வச்சுக்கிச்சு, ஆமா, ரெண்டு அம்மா தலைவாணி வச்சுக்கிச்சு. எப்படி சுகமா சாமி இப்பயாவது பாயின் தலைவாணியோட போச்சு. இன்னொரு 4-5 வருஷம் கழிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, பெட்டு கட்டுல ஃபேனு எல்லாம் தூக்கி வந்துருவாங்க. சரி, முடிஞ்சா இன்னும் இருக்கிறவங்களா ஏர் கூலர் கூட கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் டீ கொடு, அவங்க மட்டும் காசு வாங்கிக்க. அவங்களுக்கு தெரியாது. 5 சிறு வயது அறியா பருவமாச்சு, கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவத்துல என் தங்கையாகப்பட்ட நல்ல தங்காளுக்கு 5 வயதிலே திருமணத்தை செய்து வைத்து 5 வயதிலே அக்கா அக்கா போய் கூட்டியில பெட்ரோல் எல்லாம் வந்து உட்காருவா. அல்ல நீ வந்து உட்கார, அவன் கூத்து பாக்குறேன்னு என்கிட்ட சொல்லிட்டான். விடிய வரைக்கும் தரணி வா அதனால் சிறு வயது சிறியா பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்துல என் தங்கைக்கு திருமணத்தை செய்து வைத்து, அப்படி திருமணத்தை செய்து வைத்து என் தங்கைக்கு என்னென்ன சீதனம் கொடுத்தேன். என்னென்ன கொடுத்தீங்க? அன்பா, பட்டு நெறிஞ்சிருக்கும் பசுமாடு சீதனம், கொட்டை நெறிஞ்சிருக்கும் குரம்பையாடு சீதனம், ஏறு நெறிஞ்சிருக்கும் எரும மாடு சீதனம். ஆமா, என் தங்கைக்கு இழுத்து மோர் கடையும் இழுப்பு கயிறு பொண்ணால. ஓ, இழுப்பு கயிறு பொண்ணால. ஆமா, இழுப்பு கயிறு என்னடா? அதான் கேட்டேன். உட்காந்து பாத்திரக்கும், உட்காந்து முக்காலி முத்தால கொடுத்து. முக்காலி முத்தால. ஆமா, முத்து வைடூரியம் கோமேதகம் புஷ்பராகம் பவளம் என்று சொல்லக்கூடிய நவரத்தினங்களே என் தங்கைக்கு அள்ளி அள்ளி கொடுத்து. அள்ளி அள்ளி கொடுத்தீங்க. ஆமா, அது மட்டுமல்ல, இவ்வளவு பொன்போஜனமும் கொடுத்து என் தங்கையை திருமணம் செய்து போகல அந்நீர் வீட்டுல போய் கூட, அந்நீர் வீட்டுல போய் ஒரு கராப்பழ குச்சி கூட கேசம் கேட்கக்கூடாதுன்னு அத்தனையே என் தங்கைக்கு 5 வயதிலேயே கொடுத்து அனுப்பினேன். சரிங்க. அப்படி கொடுத்து அனுப்பி என் தங்கைக்கு 40 வருட காலமாக என் தங்கை திருமணம் செய்தாது. அப்படி 40 வருட காலத்துல என் தங்கைக்கு ஒரே ஒரு சொல்லு மட்டும் தான் சொன்னேன். என்னங்க? 5 வயசுல திருமணம் செய்து கொடுத்தாலும் அன்னைக்கு ஒரு சொல்லு மட்டும் தான் சொல்லி விடுப்பேன். என்ன சொல்லு? தங்கா, பிறந்த வீட்டு பெருமைய புகுந்த வீட்டுல போய் எடுத்து காட்டினா தான் அந்த பிறந்த வீட்டுக்கு பெருமை தெரியும். பெருமை தெரியுங்க. நம்ம வீட்டிலே இருந்து நம்ம பெருமையை நாமளே எடுக்க கூடாதுங்க. அதனால் புகுந்த வீட்டுல போய் பெருமை எடுத்தால் தான் பிறந்த வீட்டுக்கு பெருமை கிடைக்கும். ஆமாங்க. எப்படி? புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போய் பிறந்த வீட்டோட பெருமையை சேர்க்கணும். அப்பதான் அதுக்கு பேர் கிடைக்கும். ஆமா, அப்படி என்று சொல்லி அன்னைக்கு என் தங்கையை வழி அனுப்பினேன். அப்படி வழி அனுப்பி 14 வரலும் என் தங்கையும் நான் போய் பார்க்கவில்லை, இல்ல என்னையும் வந்து தங்கையாக மற்றவர்களும் பார்க்கவில்லை. ஏன்னா நான் என் தங்கையை போய் பார்க்க போனா இப்படி நாட்டு மக்கள் எல்லாம் தங்கை பாசத்துக்காக தங்கையை பார்க்க போயிட்டா இந்த நாட்டு மக்களுக்கு மேல் மன்னனுக்கு அக்கறை இல்லை அப்படி என்று மக்கள் எல்லாம் என்ன சொல்லிவிடுவா. அதற்காகவே இந்த மக்களே கெதி என்று இந்த மக்களோடு மக்களாக நான் மன்னராக காத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கேன் நண்பா, ஆரணியும் செல்ல வேண்டும், ஆரணிய கானகம் போக வேண்டும். அப்படி கானக நான் போவதாக இருந்தாலும் நான் மாலை இட்டனே மங்கையார், என் மங்கையை அழைத்து சற்று நேரம் அடிமையில் வழங்க விட்டு நான் கானகத்துக்கு செல்ல வேண்டும். அப்பேர்வட்ட மாலை மனம் முடித்த மங்கையார் கைவிட்டனே, மங்கையார் பேர சொல்வேன்.
அழகிலே சிறந்தவர், அழகிலே சிறந்தவர், குலத்திலே உயர்ந்தவர், உயர்ந்தவர். அம்மா ஆ. மாடு நேருமா, மகராசனுக்கு பொண்ணு நேருமா, புண்ணியவாளனுக்கு அதை போல ஆ. என் மனைவி என் வீட்டுல அடி எடுத்து வைத்தா பாரு. ஆமா சாமி, 4 பவுர்ணம் தறி இருந்துச்சு, இப்ப 1 தான் இருக்குது. அதுவும் போற கண்டிஷன்ல இருக்குது. 4 ஏக்கரா காடு இருந்துச்சு, இப்ப 1/2 ஏக்கரா காடு ஆகி போச்சு. வீடு மெத்த வீடா இருந்துச்சு, இப்ப சால வீடு ஆகி போச்சு. ஓய், என்ற என் மனைவி பெருமை சொன்னா நீ குறைச்சு கொண்டு வருகிறார். நடந்ததுதாக சொன்னேன். அதனால என் மனைவியா ஆ, அழகிலே சிறந்த அழகிலே சிறந்த அழகு சுந்தரி, அழகு சுந்தரி, அலங்கார சுந்தரம். அலங்கார சுந்தரம் ஆகிட்டுங்க. அப்படி அலங்கார சுந்தரத்தை நாம் ஆளையிட்டு எனக்கு அழகான ஒரு பையனும் இருக்கிறார். யாருங்க? அவனுடைய பெயர் ஆ. கார்த்திகேயன். கார்த்திகேயன் ஆகிட்டுங்க. நண்பா, ஏய். எப்படி இருந்தாலும் ஆ. இதுவரையும் என்னுடைய வரலாற்றை சொன்னேன். ஆ. நான் எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், என்னுடைய உடன்பிறப்பு யாரு, என் மனைவி யாரு, என் மகன் யாரு, என் மக்கள் யாரு, அப்படி என்று ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே இருந்தேன். கார்த்தியண்ணா, ஆம்புலன்ஸ் வந்துச்சா இல்லையா? நாய் கூட வர மாதிரி அதனால் ஆ. கண்ணே ஓய். என்னுடைய ஆ. வரலாற்றை சொன்னேன். ஆமா. இப்பொழுது நான் ஆரணியை காணகம் போகணும். அப்படி காணகம் போவதா இருந்தா என் தேவியாகப்பட்ட அலங்கார சுந்தரத்தை நான் அழைத்து அவன் மடியிலே நிச்சரை உறங்கி விட்டு போகணுண்டா. ஏய், அத்தா வந்திருக்காரா? அதனால் ஏய், பாலகா. இருந்தாலும் இந்த அம்பாளாகப்பட்ட மகமாரி அம்மா ஆமா. நம்மள நாடகத்தை அங்கெல்லாம் ஆடக்கூடாது, ஆமா. ஆலயத்திலேயே தான் ஆடணும். அப்படின்னு 2 வருஷமா இங்கேயே தான் ஆட ஆமா. வைக்கிறான். அங்க ஆடுனா நான் கூத்து பார்க்க முடியாது, இங்க ஆடுனா தான் நான் கூத்து நான் இங்க உட்கார்ந்து பார்க்கணும் அப்படின்னு நம்மள இங்கேயே பார்க்க வைக்கிறான். ஆமா. அதனால அந்த அம்பாளாக்க அது ஒரு ஸ்டேஜ் நேர் நேர்
பிரார்த்தனை செய்து ஒரு காஞ்சானம் கொடுக்க மரகாஞ்சன் வளர்ந்து மாம மைத்துனன் அண்ணன் நம்பி கொட்ட உடையாம கொண்ட பூ வடாம எந்த முகமானாலும் தங்க முகமாகி அனைவற்ற குடும்பங்களும் அவரவர் குழந்தைகளும் படிக்கின்ற கல்விகளும் செய்கின்ற தொழிலும் மென்மேல ஓங்கி வளர எல்லா வெள்ள அந்த மாரியம்மன் துணை கொண்டு ஓங்கி வளர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அலங்கார சுந்தரம் எப்படி அலங்கார சுந்தரம்? ஆமா, அலங்கார சுந்தரத்தை அழைத்து அவள் மடியிலே உறங்கி விட்டு நான் எங்கே செல்ல வேண்டும்? கானகத்திற்கு செல்ல வேண்டும். அரணிய காடகம் அடர்ந்த வனத்துக்கு சென்று வேட்டையாடி விரும்ப வேண்டும். அதனால் நான் வேட்டைக்கு போகும் முன்னே